ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி, தோசை, ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு கொண்டக்கடலை மட்டன் டேஸ்ட்டில் நம்ம வந்து செய்ய போகிறோம். கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி. இதை வந்து ஒரு ரஃபாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம ஃப்ரை பண்ண நல்லா வதக்க தான் போகிறோம், அதனால் ரஃபாக கட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் போட்டால் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் கசகசா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலையும் நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். பட்டையும் ஏலக்காயும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் தனியாக போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சோம்பு போட்டு இஞ்சி பூண்டு நல்லா அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டா போதும். இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இது வந்து கிரேவினால கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். நான் வந்து சுண்டல் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வச்சு வேக வச்சுருந்தேன். ஆனால் அந்த தண்ணி ஊற்றுறதுனால நான் உப்பு வந்து கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு கொண்டக்கடலையும் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி போதும்னா இந்த அளவே போதும். இல்லை தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த திக்னஸ் போதும். இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காயிரும். இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கினோம்னா டேஸ்டான மட்டன் சுவையில் வந்து நல்லாயிருக்கும் கொண்டக்கடலை கிரேவி ரெடி.